பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது லைவ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுற ப்ராசஸ் தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். இதை ஒரேட்டரி அப்படின்னும் ஒரேஷன் அப்படின்னும் சொல்கிறோம். பப்ளிக் ஸ்பீக்கிங் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரிசர்ச் ஸ்கில்லையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லீடர்ஷிப் எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஒரு குட் லீடர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நல்ல முறையில் கன்வே பண்ணணும். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படி கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கனெக்ஷனை பில்ட் பண்ணுது. பப்ளிக் ஸ்பீக்கிங் ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ் மற்ற பீப்புள் கூட நம்ம கனெக்டடாக இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நம்மளோட கரியர் அட்வான்ஸ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது, கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஒக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நமக்கு தெரிஞ்ச ஐடியாவை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஐடியாஸ் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பப்ளிக் ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே டெக்னிக்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அப்படின்னா, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம கூட இருக்கிற டேலண்ட் இல்லை. இது ஒரு ஸ்கில். அதை யாருனாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டான ஸ்பீக்கர்னால தான் குட் லீடர் ஆக முடியும். ஒரு குட் லீடராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங். இவ்வளோ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பற்றி ஒலிவர் வேண்டல் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்பீக் கிளியர்லி இஃப் யூ ஸ்பீக் அட் ஆல், கர்வ் எவ்ரி வேர்ட் பிஃபோர் யூ லெட் இட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாரு. லீடர்ஷிப் ஸ்கில், ரிசர்ச் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடென்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், இப்படி எல்லா விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.